மச்சான் கரெக்டா இருக்காடா? மச்சான் அந்த முனை நல்லா ஃபினிஷ் ஓட்றா. டேய் காரு துப்பி கிழிச்செறிஞ்சிட்டு நம்ம போஸ்டர் ஓட்டுறான். இவனுக்கெல்லாம் ஒரு போஸ்டர். இவன் மூஞ்சுக்கெல்லாம் ஒரு போஸ்டர். டேய் என்னடா பண்ற? பாத்துடா. ஏய் பாத்து விட்றா, இந்த பக்கம் தள்ளுடா கொஞ்சம். ஏய், தள்ளுடா. அப்படி ஒட்டு. மச்சான் ஹிட்லர் வருது, ஏதாவது பிரச்சனை வரும். மச்சான் ஹிட்லர் வர்றது ஓகே, கூட வரதெல்லாம் உகண்டா அதிபர் இடியமீன் பொண்ணுங்களா? அது இல்லடா, அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு வாக்மேனோட வர்றா பாரு. அவ தாண்டா முசோலினியோட வாரிசு. இடியமீன் வாரிசு கூட சமாளிச்சிடலாம், ஆனா முசோலினியோட வாரிசை சமாளிக்க முடியாதுடா. தண்ணி அடிச்சுட்டு தண்டமா திரியணும், அதுக்கு ஒரு எலெக்ஷனா? நீ வேற, இந்த எலெக்ஷன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போறதுக்கு உண்டான அச்சாரம். ஏ குரங்கு, முதல்ல படிச்சுட்டு உருப்படுற வழியை பாரு. டேய் நாளைக்கு தெரியும்டா, நாம தான்டா ஜெயிக்க போறோம். அப்படி சொல்றா மாப்ள. தம்பி நமக்கு தானே ஓட்டு. கண்டிப்பா பாஸ், எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஓகே ஆல் தி பெஸ்ட் பாஸ், நீங்க ஜெயிச்சா இந்த காலேஜுக்கு மரியாதை. அது ஓகே. ஓகே மச்சான் நாளைக்கு கடையில நிறைய சேலை விக்கும். என்னடா விசேஷம்? நாளைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலா? சரியான மொக்கடா நீ. நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்தவலாம் சேலை கட்டுவான். ஏய் சும்மா இருடா. போடா 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 டேய். நாளைக்கு ரிசல்ட் வந்தது பாருடா. கட்டாதடா தம்பி, போ பொளச்சு போ. சிவா ரொம்ப ஓவரா பண்ணானுங்கடா. டேய் வேணாம்டா நிறுத்துடா. டேய் வேணாம்டா, சிவா வந்தா உங்களை கொன்றுவான்டா. டேய் அசோக் வேணாம்டா. சாவடிக்க மாட்டான்டா. டேய் வேணாம்டா. டேய் என்ன எதுக்கு டேய் வேணாம்டா. ஏய் டேய் சொன்ன கேளுடா, சொன்ன கேளுடா. டேய் சிவா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பாடி வெளிய போகுதுடா. காலுக்கு வந்து கொத்தி போகுது. வாங்கடா போலாம். கழுவி வருதுன்னு பார்த்தா குள்ளவெறி கூட்டமே வருது. என்ன பண்றேன் போறா டேய்? என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தான்டா. வணக்கண்ணா. இது சீலிங் டெண்டர். இதோட ப்ரொசீஜரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இத பத்தி உங்க எல்லாருக்கும் இன்னொரு தடவை சொல்றேன். இது பாலம் கட்டுறதுக்கான டெண்டர். அரசு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிருக்கு. அதுக்குள்ள கட்டுப்பட்டு வர்றவங்களுக்கும் அதை விட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கோட் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். அதாவது ஆபீசர் எல்லாம் ஹீரோங்க எங்களுக்கு தெரியும். முதல்ல ஏலத்தை ஆரம்பி. 13 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க 18 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எல்என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். காசி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 11 கோடிக்கு கோட் பண்ணியிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க மகேஷ் பில்டர்ஸ். கவர்மெண்ட் என்ன ரேட்டு முடிவு பண்ணுதுன்னு சொல்லியா? கவர்மெண்ட் இந்த பாலத்தை கட்டி முடிக்க 10 கோடின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த டெண்டர் மகேஷ் பில்டர்ஸுக்கு போய் சேர்கிறது. ஏய் வாங்கடா கிளம்பு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிக்கசவன் எப்பவும் தோக்க மாட்டான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தம்பி காசி ஒரு நிமிஷம். ஏலத்திலேயே என்ன ஜெயிக்க முடியும். என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறியா? உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மலைன்னு தெரிஞ்சு மோதி பாக்குற பாரு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன் எதிரியா வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பதான் என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்ல நான் நமத்து பண்ண பட்டாசு மாதிரி ஆகும். தேவையில்லாம சென்ற அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த கோவம் இருக்கு பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார் தம்பி, உன்னை உசுரோட வச்சிருக்கிறதே சின்ன சின்னதா உரசுற பாரு, அதுக்காக தான்.
கடன் நெருப்பு பகை இதுல எதையாவது உன்னை மிச்சம் வைக்கிறோம்டானா அதான் நான் உன்னை மிச்சம் வச்சிருக்கேன். பார்த்துக்கிறேன்டா அண்ணா. வாங்கடா.